என்ன அது கட்டி அந்த மாட்டியே காணும்? எங்கே போச்சு? அவுத்து விட்டு போயிடுச்சா? நல்லா தானே கட்டி போட்டுருந்தேன். யார்கிட்ட கேட்குறது? எங்கே போச்சுன்னு தெரியலையே. பா பா பா. என்னக்கா பாபான்னு கூப்பிட்டு என்ன வசந்தி? நீ வர வழியில என் மாடு அங்கே நிற்கிறத பாத்தியா? மாடு கட்டி போட்டு வச்சிருந்தேன், அவுத்து விட்டு போயிடுச்சு போய்க்கடி. அதே காணுதே மாட்டியே காணும். நான் எங்கே போய் தர்றது இப்போ? ஏக்கா சரியா பார்த்து கட்ட வேண்டியதானே? எங்கே போச்சுன்னு தெரியல. நான் அந்த வர வழியெல்லாம் இல்லையே. அதெல்லாம் ஒரு மாடு வர காணுமே. இப்போ நான் எங்கே போய் தர்றது? இங்கே எங்கேயாவது நிற்கிறதா மேய்ஞ்சிக்கிட்டு பார்க்கலாம். அப்பெல்லாம் இருக்க முடியாது. எங்கேயாச்சும் போய் யார் விடாது வயலில் கீழே போய் மேய்ஞ்சிட்டா பிரச்சனை ஆகிடும். இங்கே எங்கே போய் மேயாதுக்கா? நீ ஏன் பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் மேயாது. எங்கே போய் தர்றதுன்னு தெரியடி. ஏக்கா உன்ட்ட ஒரு சரி சொல்லான்னு நான் வந்தேன். நீ என்னடா மாட்டக்கானு தெரியுது இருக்க. என்ன சரி? என்ன சரி? அக்கா நம்ம ஊர் டவுனில் கடை வந்துருக்காங்களாக்கா, ஜவுளி கடை புதுசா. அந்த கடையில் ஒரு படம் வாங்கினா ஒரு படம் ஃப்ரீயாக்கா. அது அப்படியே வாங்குறதுக்காக நாங்கள் போலான்னு இருக்கிறோம். நீ வரியாக்கா? அதுதான் உன்னை வந்து கேட்டு போலான்னு வந்தேன். எங்கடி கொடுக்குறானுவ? எந்த கடையில்? ஜவுளி கடையில் ஒரு படம் வாங்கினா ஒரு படம் ஃப்ரீ இப்போ போட்டிருக்காங்க. இப்போ என்ன எந்த மாதம்? ஆடி மாதம் இல்லை, ஒன்று தீபாவளி பொங்கல் எதுவுமே இல்லை. இப்போ என்ன ஆஃபர் போட்டிருக்கோம்? பொங்கல் தீபாவளிலாம் ஒன்றும் இல்லை தான். இப்போ அது புதுசாக கடை திறந்துருக்காங்களா? நேற்று தான் திறந்துருக்கலாம், ஓப்பன் பண்ணிருக்கலாம். புதுசாக திறந்ததுனால ஜனங்களாம் அப்போ தான் கூட்டம்லாம் வரோன்னு சொல்லிட்டு ஒரு படம் வாங்கினா ஒரு படம் ஃப்ரீயாக்கா. ஒரு படம் 300 தானே பாரு. அது 2 படம் கொடுக்குதான் 300 ரூபாய்க்கு. நான் பக்கத்தில் பரிமாளம் லட்சுமி அக்கா எல்லாம் போலான்னு இருக்கோம். நீ வரியா? அது கேட்டு போலாம் தானே வந்தேன். ட்ரெயினில் போகிறதுக்காக இருக்கோம் எல்லாம். நான் வெள்ளடி நீங்கள் போய்ட்டு வாங்கடி. என்கிட்ட ஒன்றும் பணங்காசுலாம் இப்போ தோது இல்லை. நான் எங்கே போய் தோது பண்ணுறது? நீங்கள் போய்ட்டு வாங்க. என்னக்கா அப்படி சொல்கிற? 300 ரூபா வரையா பணம் இல்லாமல் இருக்கிற? 300 இருந்தால் போதும்க்கா. 2 படம் வாங்கிட்டு வரலாம். 2 படம் ஒரு மாதத்துக்கு அது ஊற்றிக்கலாம்ல. உடுத்திக்கலாம் தான். உடுத்தாம என்ன செய்ய போகிறோம்? மாற்றுக்கு உடுத்திக்கலாம் தான். மாற்றுக்குள்ள பரவாயில்ல வீணா பேச்சு உடுத்திக்கலாம் தான். வாங்கிறதுக்கு 300 ரூபா பணம் வேணும்ல. அண்ணன் கேளுக்கா, 300 ரூபா வர கொடுக்காது. எடுத்துட்டு வாக்கா. ஏண்டி 300 ரூபா வந்து புடவை வாங்கிறதுக்கு மட்டும் காசு வச்சுட்டா போட மாட்டேப்பானா? போகிறதுக்கு வரதுக்கு செலவு காசு வேணா? ட்ரெயினில் போகணுங்கிறீங்க. ட்ரெயினில் காசு கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப செலவுக்கு எதோ வேணா, ஒரு டீ காப்பி ஏதோ குடிக்கிறதுக்கு போயிட்டு வரதுக்கு என்ன ஒன்று சாப்பிடாம கொள்ளாமையாடி வர முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பணம் 300 ரூபா பணம் மட்டும் வாங்கிட்டு வானேன்ட்டு நான் வர ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் நான் போட்டுறேன். ஏண்டி 2-3 பேர் போகும்போது எனக்கு ஒண்டி நீ ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து ஏதோ காப்பி சாப்பிட்றதுக்கு நீ வாங்கி கொடுத்தா மற்றவங்க என்ன சொல்லுவாளுவா? உன்னை ஏச மாட்டாளுவா? தப்பா நினைக்க மாட்டாளுவா? அதெல்லாம் வானாடி. எல்லாரும் எதோ காசு எடுத்து அவங்க செலவு பண்ணணும். நீ ஒண்டி செலவு பண்ண சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நிற்க முடியுமா? என்ன நினைப்பாளுவா? வானாடி பணம் வந்தப்போ வரேன் நான். ஏக்கா பணம் வந்தோன்னா போகணுண்டா? கடையெல்லாம் இழுத்து மூடிட்டோம். அப்புறமேல ஆஃபர்லாம் இருக்காது. இப்போ புதுசாக திறந்ததுனால ஒரு வாரத்துக்கு ஆஃபர் போடுறாங்களா? ஒரு வாரத்துக்கு தான். ஒரு வாரம் முடிஞ்சிட்டா அப்புறமேல விலைலாம் அதிகமாக தான் இருக்கும். பொறைக்கு எல்லா கடையில் உள்ள விலை தான் இருக்கும். இப்போ ஒரு வாரத்துக்கு தான். ஒரு வாரத்துக்குள்ளே வாங்கினா தான். நீ என்ன வரமாட்டேங்கிற? சரி நான் கடனா தரேன் பணம். வா, எவ்வளோ வேணும் உனக்கு? ஏண்டி உன்ட்ட நான் கடனை வாங்கிவிட்டு உனக்கு கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ சும்மா வந்த வர நீ கடன் கேட்ட வரேன் நினச்சிட்டு அதே நினச்சிட்டு இருப்பேன். என்னடே போய் பேசுற? ஏக்கா உன்ட்டே காசு இல்லைங்கிற, பணம் இல்லைங்கிற, அண்ணன் கேட்க முடியாதுங்கிற. அப்படி இருக்கும்போது நான் தரேன்னு சொன்னாலும் கடனை வாங்கிக்கா. உன்னால எப்போ கொடுக்க முடியுதோ அப்போ கொடு. அப்படியா சொல்ற? சரி, அவர் வரட்டும். ஒரு வேலைக்கு போயிருக்காரு, வந்தோடனே கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். நாளைக்கு தானே போகணும்? ஆமாம் நாளைக்கு தான் போகணும். எல்லாரும் பேசி வச்சிருக்கோம். நாளைக்கு தான் போகணும். இன்றைக்கி எப்படி போக முடியாது கிளம்பி? நேற்று தான் அந்த கடை திறந்துருக்காங்களா? யாருக்கும் தெரியல. யாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து சொல்லலாம். பரிமாலா வந்து எங்கே பேருக்கு யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் வந்து கொடுத்து சொல்லலாம். நோட்டீஸை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறா எல்லாத்தையும். அதை பார்த்துட்டு தான் நாங்கள் போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். நீ வருவேன்னு சொல்லி தான் நான் கூப்பிட வந்தேன். நான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறது யார்ட்டும் சொல்லாதக்கா, சொல்லாத. ஏன்டி எப்படி நான் நீ பணம் கொடுத்து உதவி நான் சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டி. அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறமேல எல்லாரும் வந்து எனக்கு 500 ரூபா கொடு, எனக்கு 300 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, இப்படி கேட்டு பாருவாக்கா. அப்புறம் இல்லைன்னு சொன்ன வர முகப்பெல்லாம் பாயிடும். அதுக்கு தாங்க சொல்கிறேன். அல்ல யார்ட்டும் சொல்ல மாட்டேன்டி, சொல்ல மாட்டேன். சரி, நான் வீட்டுக்கார கேட்டுக்கிட்டு தான் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஃபோன் பண்ணி சொல்லட்டா? ஏக்கா என் ஃபோன் நம்பர் தான் உன்ட்ட இருக்குல்ல, ஃபோன் பண்ணி சொல்லுக்கா. நீ வர வரலன்னு சொல்லிடு. சரிடி சொல்கிறேன். இப்போ இந்த மாட்டை பார்த்து நான் கண்டுபிடிக்கணும். அதான் எனக்கு முதல் வேலை. இல்லைன்னா ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்து கத்துவாதி கடந்து மாட்டை எங்கே விட்ட நீ என்ன செஞ்சேன் ஆண்டு கத்துவாரு. அதுக்காக நான் போய் பார்க்குறேன் மாட்டை எங்கே நிற்கிறேன்னு தெரியல. போ இங்கே தான் எங்கே நிற்கா பாரு. நான் போயிட்டு வரேன். எனக்கு வேலை இருக்குது, போயிட்டு வரேன். நான் என்னென்னு கேட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி. வர வசந்தி வர கூப்பிட்றேன். நாளைக்கு கடையில் போய் படம் எடுக்க போகுது. இந்த மாடு எங்கே போச்சுன்னு தெரியல. இவர்கிட்ட என்னென்னு கேட்குறது தெரியல. போக சொல்ல மாட்டாரு. ஒன்றும் புரியல. இவர்கிட்ட வர நான் வரேன்னு சொல்லிட்டேன். என்ன செய்யறது? இந்த மாட்டை கண்டுபிடிக்கணுமே. நான் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே. வசந்தி என்ன சொல்லிச்சு சுதாக்கா? அரணிச்சா விளையாடிச்சா? ஏன்டியாவது கேட்குறேன். சுதாக்காவை கூப்பிடா கட்டியும் என் நாக்கில் உள்ள தண்ணியே வத்தி போயிடுச்சு. அவளுக்கு கெஞ்சி கூப்பிட்டுருக்கேன். ஏன் எப்போதான் வரேன் பாலே? எங்கே போனாலும் நானும் வரேன் வருவா. ஏன் இப்போ உன் நாக்கில் உள்ள தண்ணிலாம் காஞ்சி போகிற மாதிரி கூப்பிட்டு இருக்கிற? ஏன் வரமாட்டேன்ட்டாளா? இல்லைக்கா வரேன் தான் சொல்லுது. ஆனால் பணம் இல்லையா அண்ணன்ட்ட கேட்குன்னு நான் சொல்லுது. ஆமாம் அக்கா சுதாக்கா ரொம்ப புருஷனுக்கு பயப்படும். நம்மள மாதிரிலாம் கிடையாது. நம்மள அந்த 2 தலையில் ஒரு 2 தாங்கி பணத்தை கொடுறான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அக்கா தான் தான் முடியாச்சு. நீ தாங்குவம்மா, தலையில் தாங்குவேன். தாங்கியும் அடிப்பேன், முதுகுலையும் அடிப்பேன். அடித்து பிடுங்கிட்டு வந்துட மாட்டியா பணத்தை? அப்போ என்ன செய்யுது? பார்த்துட்டு உட்காந்துக்க முடியுமா?
அடுத்தவங்க படம் வாங்கி கட்டிக்குவாங்க, நான் அப்படி பார்த்துட்டு நினைப்பானா? நானும் 2 தலையில 2 தாங்க தனியாக புருஷன் பணத்தை பண்ணிட்டு வந்துடுறேன். என் புருஷனை ஏசுவார்த்தான் இருந்தாலும் நானும் கேட்டு வாங்கிட்டு தான் வரணும். அப்போ வெள்ளங்கிரி அடிக்குதா? அப்படிலாம் சொல்லக்கா, என்ன விட்டுக்கிட்டு போயிடாதீங்க, அப்புறம் எனக்கு கட்ட கோவம் வந்துடும். நானும் தான் வருவேன். கீதா விட்டுட்டு போனா என்ன செய்வேன்னு கேட்குறேன். என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? பரிமாணம் ஏன்டி வீணா வாய்க்கின்ற? நான் விட்டுட்டு போக மாட்டேன் கீதா, உடனே அழைச்சி தான் போவான். ஏதாவது சொல்லி வாயை கொடுத்து வம்பு இருப்பா. இந்த பரிமாணம் இருக்கால வாய் சும்மாவே இருக்காது. இந்த பரிமாணம் வாய் தான் பேசுது, உங்க வாய் தான் பேசவே இல்லை, அப்படியே மூடி போய் கிடக்கு. ஏன்டி நமக்குள்ள சண்டை? எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா போவோம், 5 பேரும் ஒன்னா சேர்ந்தா போகணும். சுதாக்கம் வரோம், அது மாடு வர எங்கேயா விட்டுட்டு போயிடுச்சான், அதை வர தெரியுது கிடக்கு. பாபில கூப்பிட்டு மாடை காணுது, அதான் வரேன்னு தான் சொல்லியிருக்கு. நாளைக்கு எல்லாருமே போயிட்டு வருவோம். வசந்தி அக்கா, நீங்கள் எத்தனை படம் வாங்குவீங்க? எங்கடி எங்கள் வீட்டுக்காரி எவ்வளோ பணம் கொடுக்குறான்னு தெரியல. அதுக்கு அந்த மாதிரி வாங்க வேண்டியதான். ஒரு படம் வாங்கினா ஒரு படம் ஃப்ரீ, 2 படம் வாங்கினா 2 படம் ஃப்ரீ. பார்த்துக்குவோம் எப்படி எவ்வளோ பணம் வருதுன்னு தெரியல. அதுவும் சரி தான், இப்படியே சொல்லி என்ன செய்யுது? வசந்தி, ட்ரெயினுக்கு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டியாடி? சும்மா லோக்கலுக்கு போகிறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணேன். லோக்கல் ரயிலில் தானே போகிறோம் நம்ம. அதே பஸ்ஸில் ஏற மாதிரி அப்படியே ஏறிக்க வேண்டியதான். இடம் இருக்கிற இடத்துல உட்காந்து வேண்டியதான், இடம் இல்லாத இடத்துல நிற்க வேண்டியதான். நின்றுக்கிட்டவா பொண்ணு? நின்றுட்டா போனேன்டா, வரணும். பெரிய 50 கிலோமீட்டர் போகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் போகிறதுக்கு நின்றுட்டா போனேன். என்ன செய்ய முடியும்? இடம் இருந்தால் உட்கார வேண்டியதான், இடம் இல்லை நிற்க வேண்டியதான். பேசுகிறா பேச்சு. இப்போ ஒன்றும் விசேஷ நாள்லாம் இல்லை, இடம்லாம் இருக்கும். நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? ஆமாம் அக்கா சொல்கிறத கட்டு. ஆமாம் எல்லாம் கதை பேசிட்டு உட்காந்துருக்கேன். வீட்டில் வேலை முடிச்சிச்சா? சாப்பாடுலாம் செஞ்சாச்சா? நான் சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன்டி. பாரு அதானே வசதி காரியத்தெல்லாம் கெட்டிக்காது இல்லை. எல்லா வேலையும் முடிச்சு தான் உட்காந்துருக்கா. நாங்களாம் ஒரு வேலை பார்க்கல, வீட்டில் அப்படியே போட்டு வந்து உட்காந்துருக்கோம். நீ எல்லா வேலையும் முடிச்சு தான் உட்காந்துருக்கியா? உங்களை யாருடி வேலை பார்க்கலாம்னு சொன்னது? வேலை முடிச்சுட்டு வந்து உட்கார வேண்டியதானே? எங்களுக்கு மனசு கேட்கல. நீ சுதா காபி கூப்பிட பண்ணியோ வந்த வள்ளியோ நாளைக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிட்டு ஓடியாந்துட்டோம். உன்ட்ட வந்து கேட்க அடிச்சுக்கிட்டு தானே வந்திருக்கீங்க, மனசை அடிச்சுக்கிட்டு வந்துட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன, பொறுமையாக போய் வேலை பாருங்களேன். அப்போ லட்சுமி அக்காவும் சமைச்சு வச்சுட்டு வந்துருச்சு பிறகு. ஆமாம், நானும் சமைச்சு கிமிச்சு வச்சுட்டு தான் வந்தேன். எப்போ போய் பேசி இருந்துட்டு எப்போ போய் வீட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு அலுப்பாக இருக்காது. அடி பாவியோளா பாரு, 2 பேரும் சமைச்சு வச்சுட்டு தான் பேசுவோம். நான் பேசிட்டு உட்காந்துக்குவா. அடியே கீதா, நீ நான் தான் சமைக்காத ஆளு. போய் நம்மளாம் 2 பேரும் சமைக்கணும் பிறகு. எப்போ சமைச்சு எப்போ சாப்பிடுன்னு தெரியல. லட்சுமி அக்கா சொல்கிற மாதிரி பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாண்டி, என்னப்பா அவசரம்? அது ஒரு நேரத்தோட சமைச்ச ஜனங்க நேரத்தோட சாப்பிட்டோம். நம்ம லேட்டாக சமைக்கிறோம், நம்ம லேட்டாக சாப்பிட்டு போகிறோம். ஏன்டி நீங்கள் சமைக்காம போட்டுட்டு அப்படியே வாங்கடி? நான் கூப்பிட்டேன், சமைச்சு கிமிச்சு வச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். நீங்கள் படம் வந்து முன்னாடி வந்து உட்காந்து வந்தால் நான் என்ன செய்யுது? காலைல நேரத்தோட எந்திரிக்கணும், வசந்தி நேரத்தோட எந்திரிச்சிடுவா. எந்திரிச்சு வாசை கூட்டி கோலம் போட்டு அவள் எல்லா வேலையும் முடிச்சிடுவா காலைல நேரத்தோட. நானும் அதே மாதிரி செஞ்சிடுவேன். நீங்கள் 2 பேரும் தான் தூங்குவீங்களே காலைல 10 மணி வரைக்கும். அப்போ எப்படி நேரத்தோட வேலை முடியும்? லட்சுமி அக்கா சொல்றது கட்டு தான். அதெல்லாம் நேரத்தோட எந்திரிச்சிருந்தாங்க, நேரத்தோட சாப்பிடுவோம். வேலை பார்த்து நம்ம லேட்டாக எந்திரிக்க, நம்ம லேட்டாக தான் சாப்பிடணும். சரி என்ன, சரி பேசி முடிச்சாச்சுல, அங்கே வீட்டுக்கு கிளம்பலாம்ல? சரி எல்லாம் பேசி முடிச்சாச்சு, நாளைக்கு சந்திப்போம். எல்லாம் போயிட்டு வாங்க. அப்போ போயிட்டு வரோம். என்ன லட்சுமி அக்கா மட்டும் வாயை பார்க்க மாட்டேது? வீட்டுக்கு போகாத லட்சுமி அக்கா, வசந்தி வீட்டில் இருந்துருமா? ஆமாம், நான் வசந்தி விட்டே இருந்து நாளைக்கு ஊருக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு புடவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா தான் நான் வீட்டுக்கு போகிறேன். ஏன்டி வாயை சும்மா இருக்க மாட்டேங்கிறீ? அக்கா உட்காந்து இருக்கட்டமே, அப்படித்தான் என் வீட்டில் இருந்தா என்ன? அதானே, உன் வீட்டில் இருந்துடும் அது மட்டும் எருப்பா இவ்வளோருக்கு. நாங்கள் அக்கா எப்போ வரோம்? நீ 1 நாள் என்ன, 2 நாள் என்ன, 3 நாள் என்ன, 10 நாளைக்கு வரை இருந்துட்டு வா. 10 நாளைக்கு வரை இருந்துட்டு வாக்கா. யாரும் கேட்காதுவா, யாரும் கேட்க போல. உன் பாடு வசதி பாடு, எங்களுக்கு என்ன? நாங்கள் போயிட்டு வரோம். 10 நாளைக்கு வேற ஏற்பண்ணி தெரியுதுல்ல. போங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கூசு மிக டான்ஸா பாரு, டான்ஸு. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். ஆமாம், இனிமே எப்போதும் போல வீடியோ வரும். வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பில் பட்டனை அழுத்துங்க. வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்க, வீடியோவுக்கு லைக் போடுங்க.